உதகையில் 20 அடி பள்ளத்தில் தவறி விழுந்து உயிருக்கு போராடி வந்த காட்டெருமையை வனத்துறையினர் கிரேன் உதவியுடன் மீட்டு மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். உதகை நகரில் உள்ள ரோஹிணி பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டெருமை கூட்டம் ஒன்று சுற்றி வந்தது. அந்த கூட்டத்திலிருந்து 3 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டெருமை நேற்றிரவு ரோஹிணி சந்திப்பு பகுதிக்கு வந்துள்ளது. அப்பொழுது அந்த பெண் காட்டெருமை அங்கிருந்த சுமார் 20 அடி பள்ளத்தில் தவறி விழுந்தது. அதில் அந்த காட்டெருமையின் பின்னங்கால்கள் மற்றும் முதுகு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அதனால் அந்த காட்டெருமையால் எழுந்து நடக்க முடியாமல் உயிருக்கு போராடிய நிலையில் இரவு நேரம் என்பதால் யாருக்கும் தெரியவில்லை. இன்று காலை அதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக உதகை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த உதவி வன பாதுகாவலர் சரவணன் தலைமையிலான வனத்துறையினர் கிரேன் வரவழைத்து பள்ளத்தில் இருந்த காட்டெருமையை கயிறு கட்டி மீட்டு வாகனத்தில் ஏற்றினர். பின்னர் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக தலைகுந்தா பகுதிக்கு கொண்டு சென்றனர். ரோகிணி தியேட்டர் அருகில் 2 வயதுடைய காட்டு மாடு ஒன்று இதிலிருந்து ரிவிட்மெண்ட்டிலிருந்து கீழே 20 அடி கீழே விழுந்து அடிபட்டு கிடந்ததாக தகவலை அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு வந்து பார்க்கப்பட்டது. மற்றும் உதவி கால்நடை மருத்துவர் வந்து அதை பரிசோதனை செய்துவிட்டு பின்னங்கால்கள் முற்றிலும் செயலிழந்த நிலையில் உள்ளதாக கூறினார். பின்பு முதலுதவியாக அதற்கு முயற்சி செய்யப்பட்டு பின்பு அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தற்பொழுது அருகில் உள்ள காப்பு காட்டுக்கு எடுத்து சென்று அதற்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்று